Welcome student. Today we are going to discuss lesson 3 fiber to fabric from class 7. அதாவது நாரிலிருந்து ஆடை தயாரித்தல். Yes. Commonly fibers are derived from two sources. One is natural source, another one is artificial source. It means synthetic. Yes. The natural source is divided into two groups. Plant fibers and animal fibers. Yes, at the same time synthetic fibers are derived from chemical substance. Yes, let's see here. Woolen silk fibers are obtained from animals. Yes, அதாவது wool and silk fibers are obtained from animals. At the same time some fibers are obtained from plants. Example, cotton, jute. Yes, wool is obtained from the fleecy. It means hairs. Fleecy na hair. Fleecy or sheep or yak. Yes, sheep na செம்மறி ஆடு அல்லது எருமையிலிருந்து கம்பளி தயாரிக்கப்படுகிறது. Silk fibers come from cocoon of silk moth. Yes, அதாவது பட்டு நார்கள் பட்டுப்புழுவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. Do you know which part of the sheep's body yield fibers? Are you aware how these fibers are converted into the woolen yarn that we buy from the market to knit sweaters? Yes, அதாவது உங்களுக்கு தெரியுமா ஷீப்போட எந்த பாடியிலிருந்து உல்லன் ஃபைபர்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு? Do you know any idea how silk fibers are made into silk, which is woven into sarees? Yes, அதாவது silk sarees எங்கேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Yes, let's see here. In this chapter, we have to learn these questions about answer. Let's see here. First topic, animal fibers, wool and silk. Yes, it means first topic, wool. Woolna கம்பளி. Wool come from sheep, goat, yak and some other animal. Yes, அதாவது உள் எந்தெந்த அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குன்னா செம்மறி ஆடு, ஆடு, எருமை மற்றும் அதர் அனிமல்ஸ். This wool yielding animals wear hairs on their body. Do you know why this animal have a thick coat of hairs? Yes, அதாவது இந்த மாதிரியான விலங்குகளின் மயிரிழையிலிருந்து தான் wool அப்படின்ற ஃபைபர்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாத அந்த அனிமல்ஸோட ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக் கோட்டாக இருக்கும். பிகாஸ் ஹேர்ஸ் ட்ராப் எ லாட் ஆஃப் ஏர். எஸ், ஏர் இஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். எஸ், அதாவது யாருன்றது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட், வெப்பத்தை குறைவாக கடத்தக்கூடியது காற்று. ஸோ ஹேர் கீப்பர்ஸ் தீஸ் அனிமல்ஸ் வார்ம். ஸோ ஹேர் டென்சிட்டியாக அதாவது அடர்த்தியாக இருக்கும்போது அனிமலுக்கு கதகதப்பை கொடுக்கும். எஸ், wool is derived from these hairs fibers. Yes, let us see here activity 3.1. Feel the hairs on your body and arms and those on your head. Do you find any difference? Which one seem coarse and which one is soft? Yes, அதாவது ஜஸ்ட் லுக் லைக் ஏ ஆக்டிவிட்டி ஒன்லி. உங்கள் பாடி மேலே நிறைய முடி, கை, கால், தலையெல்லாம் இருக்கிற மாதிரி திங்க் பண்ணாக்கா ஆர் யூ ஃபீல் எனி திங் டிஃப்ரென்ஸ்? நீங்கள் ஏதாவது வேறுபட்ட தாட்டில் இருப்பீங்களா? எஸ், அதாவது கரடு முரடாக அல்லது சாஃப்ட் ஹேர்ஸ். Like us, the hairy skin of sheep has two types of fibers that form its fleecy. Yes, அதாவது ஷிப்போட ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா டூ டைப்பில் இருக்கும். The coarse beard hair and the fine soft under hairs close to the skin. Yes, அதாவது கரடு முரடான ரஃப்பான ஹேரு அப்பரில் இருக்கும். அது மட்டும் இல்லாத the fine soft hair
க்ளோஸ் டு த ஸ்கின், அதாவது ஸ்கின்னுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஷிப்புக்கு, செம்மறியாடுக்கு. எஸ், த ஃபைன் ஹேர்ஸ் ப்ரொவைட் த ஃபைபர்ஸ் ஃபார் மேக்கிங் wool. எஸ், some breeds of sheep possess only fine under hairs. அதாவது சில செம்மறியாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மயிரிழைகள் காணப்படும். எஸ், their parents are especially chosen to give birth to sheep which give only soft under the hairs. எஸ், ஸோ அந்த மாதிரியான செம்மறியாட்டை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. This process of selecting parent for obtaining special characters in their offspring, such as soft under hairs in sheep, is termed selective breeding. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம். எஸ், செலக்டிவ் ப்ரீடிங்னா என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம். எஸ், லுக் அட் த பிக்சர். திஸ் இஸ் யா ஷீப். ஷீப் கோட்டோ டென்ஸ் ஹேர்ஸ், அதாவது அடர்த்தியான முடிகளால் சூழப்பட்டுள்ளது. Let's see here animals that yield wool. Several breeds of sheep are found in different parts of our country. எஸ், அதாவது பலதரப்பட்ட செம்மறியாடுகள் நம்மளுடைய கண்ட்ரியில் காணப்படுது, டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில். However, the fleece of sheep is not the only source of wool, though wool commonly available in the market. Sheep wool, yak wool, is commonly in Tibet and Ladakh. எஸ், அதாவது மார்க்கெட்டில் செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுவாங்க. இது செம்மறியாட்டு முடி, இது எருமை முடி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கோரா wool is obtained from Angora goats. எஸ், அங்கோரா wool obtained from அங்கோரா ஆடுகள். It found in hilly regions such as Jammu and Kashmir. So, Angora goats where it is happen. அதாவது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். எஸ், wool is also obtained from goat hairs. எஸ், அதாவது ஆடுகளின் மயிரிழையிலிருந்தும் கம்பளி தயாரிக்கப்படுகிறது. The underfur of Kashmiri goat is soft. எஸ், அதாவது காஷ்மீரி கோட்டு ஹேர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இட் இஸ் earned into fine shovels called pashmina shovels. எஸ், ஸோ காஷ்மீரி கோட்டில் இருந்து எடுக்கிற சாஃப்ட் ஹேர்ஸை யூஸ் பண்ணி தான் பாஷ்மினா ஷவல் மேக் பண்ணுறாங்க. எஸ், த fur and the body of camel is also used as wool. அதாவது ஒட்டகத்தோட மயிரிழையிலிருந்தும் உள் தயாரிக்கப்படுகிறது. எஸ், llama and alpaca found in South America also yield wool. Yes. Look at the picture. This is a yak. It has hairs. Llama. It has hairs. They were used to make wool. Look at the picture. Camel. Camel also have hairs. These hairs also used to make some kinds of wool. This is also alpaca. Alpaca used to make wool fibers. Yes. It is a Angora goat. It is a goat. Angora goats live in Jammu and Kashmir. Yes. Next, from fibers to wool. For obtaining wool, sheep are reared. Their hair is cut and proceed into wool. Let us learn about this process. Yes. Rearing and breeding of sheep. If you travel to the hills in Jammu and Kashmir, Himachal Pradesh, Uttaranchal, Arunachal Pradesh and Sikkim, or the plains of Haryana, Punjab, Rajasthan and Gujarat, you can see shepherds taking their head of sheep for grazing. Yes. So above the states, அதாவது மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரி இந்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா
ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செம்மறியாட்டை மேய்க்கிறதுக்கு கூப்பிட்டு போவாங்க. எஸ், ஷீப்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். எஸ், அதாவது செம்மறியாடை நம்ம ஹெர்பிவோரஸ் தாவர உண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரிஃபர் கிராசஸ் அண்ட் லீவ்ஸ். ஸோ அதோட ஃபுட் ஐட்டமாக என்ன இருக்குன்னா புற்கள் மற்றும் இலைகள். Apart from grazing sheep, ears also feed them on a mixture of pulses, corn, jowar, oil cakes. It means oil cake na புண்ணாக்கு and minerals. So and also they feed என்னென்ன சாப்பிட்டுனா pulses, corn, jowar, oil cake also. Yes, in winter sheep are kept indoors and fed on leaves, grains and dry fodder. Yes, அதாவது விண்டர் சீசனில் இண்டோர்லேயே வச்சு லீவ்ஸு கிரைன்ஸ்லாம் அதுக்கு போடுவாங்க ஃபார் த ஃபுட் ஐட்டம். Sheep are reared in many parts of our country for wool. Yes. Yes, certain breeds of sheep have thick coat of hairs and their body which yield good quality wool in large quantities. அதாவது சில செம்மறியாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக் கோட்டடாக ஹேர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாத குட் குவாலிட்டி ஹேர்ஸ் அண்ட் வி கெட் லார்ஜ் குவான்டிட்டி wool. So as mentioned earlierly, these sheep are selective breed. Yes, ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரியான செம்மறியாட்டை நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். With one parent being a sheep of good breed. Once the reared sheep have developed a thick growth of hairs, hair is shaved off for getting wool. Yes, ஸோ அந்த டென்ஸ் ஹேர் சாஃப்டாக இருக்குல்லையே அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் wool. எஸ், the next processing fibers into wool. அதாவது கம்பளி நார்லேருந்து கம்பளி ஆடை எப்படி தயாரிக்கிறாங்க. The wool which is used for knitting, sweater or for a weaving shawls is the finished product of long process which involve the following steps. Yes, அதாவது பின்னுதல் அல்லது ஸ்வெட்டரை பின்னுறதுனாலையோ இல்லது ஷவல் நெய்யறதுக்கோ என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. லெட்ஸ் see here. First, step 1. The fleece of the sheep along with a thin layer of skin is removed from its body. Yes, this process is called shearing. ஷேரிங்னா வெட்டுதல். எஸ், அதாவது தின் லேயராக இருக்கிற அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறாங்க. த மெஷின்ஸ் similar to those used by barbers are used to shave off hairs. அதாவது பார்பர் ஷாப் சலூன் கடையில் என்ன பண்ணுறாங்க ஹேர்ஸை ஷேவ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி. யூஸ்வலி ஹேர்ஸ் ஆர் ரிமூவ்ட் ஜூரிங் த ஹாட் வெதர். எஸ், அதாவது ஹேர்ஸை யூஸ்வலாக எந்த வெதரில் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா ஹாட் வெதர்ஸ். This enable sheep to survive without their protective coat of hairs. Yes, ஸோ ஏன் ஹாட் வெதரில் ஷேவ் பண்ணுறாங்கன்னா அந்த கண்டிஷன் தான் அது ப்ரொடெக்டிவ் பாதுகாப்பு கோட்டிங்காக ஹேர்ஸ் இல்லாமல் அதால் வாழ முடியும். எஸ், த ஹேர்ஸ் ப்ரொவைட் woolen fibers. Woolen fibers are then proceed to obtain woolen yarn. Yes, so the next woolen fibers converted into woolen yarn. Shearing does not hurt the sheep just as it does not hurt when you get a hair's cut or your father shaves his beard. Do you know why? Because the uppermost layer of the skin is dead. Also, the hairs of sheep grow again just as your hairs does. Yes, அதாவது நம்ம ஷேவ் பண்ணதுக்கப்புறம் முடி வளருது இல்லையா அந்த மாதிரி தான் இதுக்கும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அகெயின் they will grow. Yes, step 2. The shearing skin with hairs is
thoroughly wash it in tanks to remove greases, dust and dirty. This is called scoring. Scoringனா அதிலிருந்து டஸ்ட்டு எல்லாத்தையும் தேவையற்ற பொருள்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. Nowadays scoring is done by machines. Yes. Let's see here. Step 3. After scoring, sorting is done. அதாவது after scoring அதை உள் ஃபைபர்ஸை செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. எஸ். The hairy skin is sent to a factory where hairs of different texture are separated and sorted. எஸ். அதாவது ஸோ அந்த ஹேர்ஸை செப்பரேட் பண்ணி ஃபேக்ட்ரி தொழிற்சாலைக்கு அனுப்புகிறாங்க. அது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்னால் கட்டமைப்பு, அதாவது டிஃப்ரெண்ட் வடிவமைத்து ஆடைகளாக நெய்கிறாங்க. எஸ். ஸ்டெப் 4. A small fluffy fibers called furs. Yes, small fluffy fibers called furs are picked out from their hairs. These are the same furs. Yes, which sometimes appear on your sweater also. The fibers are scored again and dried. This is the wool ready to be drawn into fibers. So, இப்போ அந்த wool ரெடியாக இருக்குது ஃபைபர்ஸாக மேக் பண்ணுறதுக்கு. எஸ். ஸ்டெப் 5. The fibers can be dyed in various colors. எஸ். அதாவது ஃபைபர்ஸை டை பண்ணுறாங்க, அதாவது சாயமேற்றுறாங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ். As a natural fleece of sheep and goat is black, brown or white. எஸ். அதாவது நேச்சுரல் கலரில் ஹேர்ஸ் எப்படி இருக்கும், பிளாக்கு ப்ரௌன் இல்லைனா ஒயிட் கலர்ஸில் இருக்கும். எஸ். Let's see here. Step 6. The fibers are straightened, combed and rolled into yarn. Yes. First fibers straighteningனா ஸ்ட்ரைட்டாக நீட்டமாக ஆக்குறாங்க. After combing and rolled into yarn. yarnல சுற்றுறாங்க. The longer fibers are made into wool for sweaters. Yes. அதாவது ஸ்வெட்டரை மேக் பண்ணுறதுக்கு லாங்கர் ஃபைபர்ஸை மேக் பண்ணுறாங்க. அண்ட் த ஷார்ட்டர் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்புன் அண்ட் ஓவன் இன்டு எ உல்லன் கிளாத்தீஸ். அதாவது கம்பளி துணிகள் தயாரிக்கிறதுக்கு ஷார்ட் ஃபைபர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. எஸ். Let's see here. They were cutting the hairs from the sheep. Yes. அதாவது செம்மறியாட்டிலேருந்து முடியை செப்பரேட் பண்ணுறாங்க. They were followed scoring in tank. அந்த ஹேர்ஸ்லேருந்து டர்ட்டி impurities-லாம் என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. எஸ். This process is called scoring. Yes. Let us see here. Rolling into yarn. அதாவது yarnனா நூலாக சுற்றுறாங்க. எஸ். So, undergoes further process they were followed to make a woolen clothes sweater. Okay children, remain the topic. We'll see you later.